உள்ளிட்ட தமிழகத்தின் வட மாவட்டங்களில் விட்டு மழை பெய்து வருகிறது. திடீர் மழைக்கான காரணம் என்ன? மழை எப்போது வரை நீடிக்கும் என வரைகலை விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. திடீர் மழை, அதுவும் தை மாதத்தில் என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருப்பது என்ன அப்படின்னா, இப்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த மேகக்கூட்டம் நீங்கள் பார்க்குறீங்க. சென்னையில் கடந்த 2 மணி நேரமாக விட்டு மழை பெய்து வருகிறது. அதற்கான ரேடாரில் வந்திருக்கக்கூடிய மேகத்திரள் சென்னை, மேலே திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில், அதாவது காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் அதனுடைய வட பகுதிகளில் இப்போது மழை, நேரம் செல்ல மற்ற இடங்கள்லையும் மழை இருக்கும். ஒரு பெரிய மேகத்தொகுப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக நகர்ந்து வருகிறது. அடுத்து இன்னொரு 2 மணி நேரம் இது கடப்பதற்கு ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது அப்படியே கடக்காமல் கொஞ்சம் கீழ்நோக்கி கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்தந்த மாவட்டங்கள் எல்லாம், அதாவது கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் மழை இருக்கும் அப்படின்றாங்க. 7 மணி வரை எந்தெந்த மாவட்டங்களில் மழை அப்படின்னா, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் மழை, அது தீவிரமாக இருக்கும். அதை விட கொஞ்சம் குறைவாக அப்படின்னா அடுத்தது திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்டங்கள், கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மழை இருக்கும். புதுவையிலையும் மழை இருக்கும் அப்படின்ற விவரங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. இது உருவாகி இருக்கக்கூடிய இந்த மேகத்தின் அடிப்படையில். சரி, எதுக்கு இப்போ திடீர்னு மழை பெய்யுது நீங்கள் கேட்கலாம். அதான் பனிக்காலமே வந்துருச்சு, இப்போ எங்கே மழை பெய்யுதுன்னு நீங்கள் கேட்கலாம். மழைக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போது நான் பார்ப்பது இங்கே வரக்கூடிய இந்த காற்று குவிதல், அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் வடமேற்காக ஒரு காற்று குவிதல் இருக்கிறது. இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிச்சு அப்படின்னா அடுத்து லோ ப்ரெஷர், அடுத்த ஸ்டேஜாக மாறும். வெல்மார்க் லோ ப்ரெஷர், அப்புறம் டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன் அப்படின்னு மாறும். இது இங்கே காற்றழுத்த தாழ்வு பகுதி கீழடுக்கில் இருக்கிறது. அதனால இந்த வரக்கூடிய காற்று அங்கே அப்படியே வெளில சுழல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. இது நல்லா சுழன்றது அப்படின்னா இங்கே ப்ரெஷர் உருவாகி இருக்கும். ஸோ இதை சுற்றி ஒரு வட்டம் வளையம் உருவாகி இருக்கும். இன்னொன்று, கிழக்கு திசை காற்றினுடைய வருகை. கிழக்கு திசை காற்று வராமல் இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய இந்த குளிர் வானிலை, அதாவது இங்கே இருக்கக்கூடிய குளிர் வானிலை அப்படியே இங்கே வந்திருக்கும். இப்போது கிழக்கு திசை காற்று நல்லா வருது. அதோடு சேர்ந்து இங்கே மேற்கு திசை காற்று லேசாக வரதால் இங்கே இந்த சுற்று உருவாகியிருக்கு. மேற்கு திசை காற்று இன்னும் நல்லா வந்ததுன்னா இது நல்லாவே ஒரு சுழற்சியாக உருவாகியிருக்கும். கிழக்கு திசை காற்றோடு ஒன்றாக சேர்ந்து இது இருந்தது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸே டெவலப் ஆகி வரலாம். அதெல்லாம் வடகிழக்கில் தான் சாத்தியம். இப்போது வந்திருப்பது எதிர்பாராத மழை. இதை குளிர்கால மழை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இங்கே உருவாகி இருக்கக்கூடிய இந்த தாழ்வால் இந்த பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் உருவாகிறது. மேகக்கூட்டங்கள் எவ்வாறு உருவாகிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். மேகக்கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடலூர் பக்கத்தில் உருவாகி இருக்கு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் உருவாகி இருக்கிறது. சென்னை அப்படின்னா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 3 மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், அதே போல் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் கேடிசிசி ஜோன் அந்த பகுதிகளில் இப்போது மழைக்கான மேகம் உருவாகிருக்கு. கடலூர் பக்கத்தில் ஒரு மேகக்கூட்டங்கள் உருவாகி இருப்பதை நம்ம பார்க்குறோம் அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ இந்த மேகக்கூட்டங்களும் அடுத்தடுத்து உள்ளே வரக்கூடும். இலங்கையிலும் இப்போது மழை பெய்து வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, மழை எப்போதெல்லாம் பெய்யும் அப்படின்னா, எப்போ வேண்டுமானாலும் பெய்யும். குறிப்பாக வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா கடலோர மாவட்டங்கள் அப்படின்ற பகுதிகளில் இன்று நாளைய தினம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே இந்த மேகங்கள் உள்ளே நகர அடுத்த நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை இரவு வரை இந்த பகுதிகளில் மழை பெய்யும். அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். சரி, மழை எவ்வாறு நகர இருக்கிறது? மழையை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்க்குறீங்க, இன்றைய தினம் இரவு அப்படியே பார்த்தீங்கன்னா கடலூர் பக்கத்தில் போயிடுது. ஸோ டெல்டா மாவட்டங்களில் ஒரு மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இரவு நேரத்தில். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உள்பகுதிகளில் லேசான சாரல் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுகிறது. ஆனால் புதிய மேகங்கள் உருவாகணும், இது ப்ரிடிக்ஷன் தான். அதன் பிறகு மீண்டும் பாருங்கள், நாளைய தினத்துக்கு போயிடலாம். நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இதே போல் மதிய நேரத்தை ஒட்டி சென்னையிலிருந்து தொடங்கி டெல்டா கடலோர பகுதிகள் வரை மழைக்கான மேகங்கள் உருவாகும். சில இடங்களில் தென் மாவட்டங்கள்லேயும் மழை பெய்யும், கடலோர மாவட்டங்களில் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் நாளைய தினம் இருக்கிறது. அதுக்கப்புறமா பாருங்கள், நாளைய தினம் அப்படியே சேலம் வரை அது வருகிறது. ஸோ சேலம் உள்ளிட்ட பகுதிகள் பாருங்கள், கடலூரில் தொடங்கி சேலம் வரை மழை இருக்கும். அப்புறம் சேலம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நாளைய தினம் மழை இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு அப்படியே சேலத்தை கடந்தது உள்ள வருகிறது. எப்போ? திங்கட்கிழமை. ஸோ திங்கட்கிழமை இந்த மழைக்கான மேகங்கள்லாம் உள்ளே வர தொடங்குறது. அப்போ இங்கே இருக்கக்கூடியது இங்கே ஸோ இப்போ இங்கே ஒரு தாழ்வு இருந்தது அப்படின்னா அது அப்படி மெல்ல நகர்றப்போ
இங்கே உருவாக வேண்டிய மேகங்கள் இங்கே உருவாகிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நாளைய தினம் இரவு வரை இந்த பகுதிகளில் மழை இருக்கும். அதுக்கப்புறமா உள் மாவட்டங்களில் நாளைக்கே தொடங்கி உள் மாவட்டங்களில் இந்த மேகங்கள் அப்படியே நகர்ந்து சேலம் உள்ளிட்ட பகுதிகள், அது கீழே இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நம்ம மழை மேகங்களை எதிர்நோக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை மாலை நேரத்தில் அப்படியே அது மேற்கு தொடர்ச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போய்விடுகிறது. அப்போது இங்கே இருந்த இந்த மேக குவிதல்கள் இங்கே வர தொடங்கி விடுகிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ மதுரையில் தொடங்கி கேரளாவுடைய பகுதிகள் வரை, கோவை உள்ளிட்ட பகுதிகள் வரை, ஸோ அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் முழுமையான மேகக்கூட்டங்கள் உருவாகிறது திங்கட்கிழமை. ஸோ திங்கட்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போதைக்கு இது ஒரு நாள் மழை, அதாவது 2 நாள் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்றப்போ இங்கே தீவிரமான மேகங்களாக உருவாகிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்றத கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்தது செவ்வாய்க்கிழமை காலையிலேயே நமக்கு வானிலை கிளியர் ஆயிரும். ஸோ 24, 25, 26 இந்த 3 நாட்களில் நல்ல ஒரு மழை இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு 27, 28 நார்மல் ஆயிரும். இது நார்மல் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய குளிர் அலையானது நமக்கு வர தொடங்கிவிடும். அதனால் இப்போது குளிருக்கு ஒரு பிரேக் விட்டு மழை நமக்கு ஒரு 3 நாட்களுக்கு மழைக்காலமாக மாற்றி இருக்கிறது. மழையினுடைய தீவிரத்தை அவ்வப்போது பார்க்கலாம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்கி.